சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 21/5/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். அசுர வழிப்படி துக்கத்தை கொடுத்து வந்தீர்கள், இப்பொழுது சுகத்தை கொடுங்கள், சுகத்தை அடையுங்கள். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்கின்றார்கள்? பதில்: இது துக்கம் மற்றும் சுகத்திற்கான வெற்றி தோல்விக்கான விளையாட்டு என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். இப்பொழுது அரை கல்பம் சுகத்திற்கான விளையாட்டு நடைபெற உள்ளது. அங்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. இப்பொழுது புதிய ராஜ்யம் வர இருக்கின்றது. அதற்காக பாபா தன்னுடைய பரந்தாமத்தை விட்டுவிட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தர வந்துள்ளார். இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்த பதவியே அடைந்து தீர வேண்டும். பாடல்: இந்த உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா என்ன சொல்றாங்க, பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன் இல்லையா? உலகமே ஒரு பக்கம் இருந்து வாவான்னு கூப்பிட்டாலும் நாம என்ன பண்ண மாட்டோம்? பாபா விட்டு போக மாட்டோம். பாபாவுடைய வழியை நாம மீற மாட்டோம், அதிலிருந்து மாற மாட்டோம். இங்கு எந்த சப்தமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு ஆத்மாவிற்குள் ஞானம் இருக்க வேண்டும். ஏனெனில் ஆத்மா தமோ பிரதானம் ஆகிய காரணத்தினால் முற்றிலும் புத்தியற்றதாகிவிட்டது. நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் இல்லையா? இங்க பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நமக்கு எவ்வளவு புத்தி வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளை பத்தியே தெரியல. நாம ஒரு ஆத்மாங்கிறதே நாம மறந்திருந்தோம். பரமாத்மா பத்தி நமக்கு தெரியல. கடவுள்னா யாரோ நினைச்சோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், அவரே நம்முடைய தந்தை இல்லையா? நமக்கு எல்லாமாக இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதுவே எவ்வளவு பெரிய புத்தி. அது மட்டும் இல்லாம என்னது, நமக்கு இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் நடு கடைசி முழு ஞானமும் வந்துருச்சு. இந்த புத்தி யார்கிட்ட இருக்கு? இந்த ஞானம் யார்கிட்டையும் இல்லை. அதனாலதான் பாபா சொல்றாங்க, முன்னாடி நீங்க புத்தி அற்றவங்களா இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளவு புத்தி வந்துருச்சு. இப்பொழுது எவ்வளவு புத்திசாலி ஆகிவிட்டோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். மற்ற சத்சங்கங்கள இது போன்ற விஷயங்கள் கிடையாது. அவங்க சாஸ்திரங்கள், ராமாயணம் ஆகியவற்றை படிக்கிறாங்க. மக்கள் கூட என்ன பண்றாங்களா, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல வெளியேற்றிடுறாங்க. அதனால எந்த பிராப்தியும் இல்லை. பாபா சொல்றாங்க, யஜ்யம், தானம், தவம் முதலியவற்றை செய்து கொண்டே இருக்கிறாங்க, அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பிராப்தி எதுவும் இல்லை. இந்த உலகத்துல யாருக்குமே சுகம் இல்லை இல்லையா? பாபா சொல்றாங்க, இப்ப பாபா முழு ஞானமும் கொடுத்திருக்காரு. அனைவருக்கும் சுகம் சாந்தியை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான் இல்லையா? உண்மையான அண்டர்லைன். சில பேர் சொல்றாங்க, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், சுகமா தான் இருக்கோம்னு இல்லையா? உண்மையான நிரந்தரமான சுகம் அமைதியை தரக்கூடியவர் யாருன்னா ஒரே ஒரு பாபா தான். பாபா சொல்றாங்க, மனிதர்கள் முற்றிலும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாங்க. ஹே துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவரே, சத்கதி அளிப்பவரே, வாருங்கள் என்று பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, பாருங்க உலகம் எந்த நிலையில இருக்குது. அனைவரும் துக்கத்துல இருக்கிறாங்க. பாபா யார் என்பது எந்த மனுஷங்களுக்கும் தெரியல. பாபாவிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கிறது கூட எந்த மனிதர்களுக்கும் தெரியல. பாருங்க, அமைதிக்காக அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மனதிற்கு அமைதி வேண்டும் என்று கூறுவது யார்? பாபா கேக்குறாங்க, யார் சொல்றா? ஆத்மா தான் சொல்லுது அப்படிங்கிறது கூட மனுஷங்களுக்கு தெரியாது. பாபா சொல்றாங்க, தேக அபிமானம் இருக்குது இல்லையா? சாது, சன்னியாசிகள் முதலியோர் கூட துக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியாதிகள் வருது இல்லையா? என்ன, ஏன்னா அவங்க உண்மையான துறவியா இல்ல. அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா என்னது, இந்திரிய சுகத்துக்கு
அவங்களும் வசப்பட்டிருக்காங்க, ஏசி காரு, மாளிகை அப்படின்னு அவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஸோ பாபா சொல்றாங்க அவங்களுக்கும் துக்கம் இருக்குது, அனைவரும் சாந்திய விரும்புறாங்க, நோய் முதலியவை சாது சன்னியாசிகளுக்கும் வருது, விபத்துக்கள் கூட நடக்குது. பாபா சொல்றாங்க உலகத்துல துக்கத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப நீங்க புத்திசாலி ஆயிட்டீங்க. ஏன்னா பாபா சொல்றாங்க நாடகத்துல சுகம் துக்கத்தினுடைய விளையாட்டு, புதிய உலகம் பழைய உலகம் என்பது உருவாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா பாபா உங்களுடைய புத்தி என்ற பூட்டை திறந்திருக்காரு. மற்ற மனிதர்களுடைய புத்திக்கு கோத்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்குது. முற்றிலும் தமோ பிரதானமான புத்தியோட இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க குழந்தைகள் நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியினுடைய அனுசாரமா தான் புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டா முயற்சி எப்படி இருக்கும்? எல்லாருடைய முயற்சியும் நம்பர் 1 முதல் தரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பட் அப்படி இல்லை. பாபா சொல்றாங்க அதுதான் அவங்கவுங்க முயற்சியினுடைய அனுசாரம் இந்த ஞானத்தை புரிஞ்சிருக்காங்க. எல்லையற்ற தந்தை கிடைச்சிருக்காரு. அவரு நமக்கு இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்ற நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தை கூட பாபா புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க எப்போ சுகம் இருக்குமோ அப்ப துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. அப்ப அண்டர்ஸ்டுட் என்ன? எப்ப துக்கம் இருக்குமோ அப்ப சுகத்தினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. இப்ப நாம எப்படிப்பட்ட நேரத்துல இருக்கோம்? அதனாலதான் பாபா சொல்றாரு இந்த உலகத்துல சுகம் என்பது இல்லவே இல்லை. இப்ப பாபா கிட்ட இருந்து சுகம் சாந்தி செல்வத்திற்கான ஆஸ்திய அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுடைய புத்தியில இருக்குது. பாபா சொல்றாங்க சத்தியுக ஆரம்பத்துல இருந்து திரேதாயுக கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த விதமான துக்கமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்துல இருக்கிறீங்க. தன்னுடைய ராஜ்யத்துல ஒருவர் மற்றவரை காட்டிலும் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்யறீங்க. இது எல்லையற்ற கல்வி சாலையாகும். இன்னைக்கு பாபா என்ன சொல்லிட்டாரு? நீங்க ஸ்கூல்ல இருக்கிறீங்க. ஒரு நாள் பாபா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாபா சொல்றாங்க நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்கவுங்களுடைய பதவிக்கான முயற்சிய செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறாங்க. அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவருடைய மகிமை எல்லையற்றது என்பது நமக்கு தெரியும் இல்லையா? பாபாவுடைய புகழ் தான் என்ன சொல்றது? அன்பு கடல், ஆனந்த கடல், மற்றும் என்ன சொல்லலாம் இன்னும் பக்தி கடல், சந்தோஷ கடல், கருணை கடல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மனிதர்களுக்கோ நமக்கோ கடல் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்லப்படுது பாபாவுடைய மகிமை எல்லையற்றது. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இப்போ உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்காரு. மற்றபடி அசுர வழிப்படி அனைவரும் ஒருவர் மற்றொருவருக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். பாருங்க சுகம் கூட எப்படி இருக்கணுமா? ஸ்ரீமத் அனுசாரம் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியல எது உண்மையான சுகம் என்று. அதனாலதான் பாபா நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க நாம ஸ்ரீமத் அனுசாரம் ஒருவர் பிறருக்கு சுகம் தரணும். ஏன்னா பல பேர் என்னன்னா நான் இந்த மாதிரி செய்யலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு நான் துக்கம் கொடுக்குறேன், அந்த மாதிரி என்னது சில விஷயங்கள் அப்படி இருக்குது. அதுக்கு தான் சொல்றாரு எந்த ஒரு விஷயத்தையும் ரெஃபர் பண்ணுங்க. இது ஸ்ரீமத் அனுசாரம் செய்யறேனா? ஸ்ரீமத் அனுசாரம் இல்லைன்னா கண்டிப்பா நாம நினைக்கிற மாதிரி அதன் மூலமாக சுகம் என்பது ஏற்படாது. பாபா சொல்றாங்க இந்த நாடகத்துல நாம எல்லாரும் நடிகர்கள் என்பதை யாரும் உணரல. இந்த நாடகத்துல பாரதவாசிகளுக்கு தான் முழுமையான நடிப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க கூட இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாம தான் இருந்தீங்க. இப்ப மூலவதனத்திலிருந்து சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம் முதலிய அனைத்தும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இங்க நம்ம பாபா கிட்ட ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்மை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய ஞானம், 3 லோக ஞானம் மற்றும் என்னது இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் நடு கடைசியினுடைய ஞானம் கிடைச்சிருக்குது. பாபா சொல்றாங்க இப்போ உங்ககிட்ட முழுமையான ஞானம் இருக்குது. கடவுளே சொல்லிட்டார் உங்ககிட்ட முழுமையான ஞானம் இருக்குது. பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு இவர் மூலமாக கற்பிச்சிட்டு இருக்காரு இல்லையா? சிவ பரமாத்மா நமக்கு பிரம்மா மூலமாக நமக்கு கற்பிச்சிட்டு இருக்காங்க.
பாபா நமக்கு 3 உலகத்தின் முழுமை ஞானத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க, இந்த இது முள் நிறைஞ்ச காடு. இப்ப நாம மனிதன்ல இருந்து தேவதை, அதாவது முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கின்றோம். இங்கு சிறியவர் பெரியவர் அனைவரும் துக்கம் தர்றாங்க. இங்க அதாவது துக்கம் தரதுல யாரும் கம்மி இல்லைங்கிறார் பாபா. சின்ன பிள்ளைங்களும் துக்கம் தர்றாங்க, பெரியவங்களும் துக்கம் தர்றாங்க. ஏன்னா யாரும் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. பாபா சொல்றாங்க, கர்ப்பத்துல குழந்தை தன்னுடைய தாய்க்கு துக்கத்தை தருது இல்லையா? சில குழந்தைங்க கர்ப்பத்துல வந்த உடனே பாவம் தாய்மாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வாமிட்டிங் கண்டினியூஸா இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குழந்தை உதைக்குதுங்கிறாங்க. என்னென்னமோ உள்ளுக்குள்ளார குழந்தை இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை கொடுக்குது. அதான் பாபா சொல்றாங்க, கர்ப்பத்திலேயே குழந்தை என்ன பண்ணுதான், பெத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது, தாய்க்கு கஷ்டம் கொடுக்குதுங்கிறார் பாபா. பாபா சொல்றாங்க, இது மிகவும் பழைய சீச்சி உலகம். இந்த உலக சக்கரத்தை யாரும் தெரிஞ்சுக்கல. நாம எங்க இருந்து வந்தோம், எங்க செல்லணும், இந்த மாதிரி எதையுமே மனிதர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. எல்லையற்ற தந்தை அனைத்து சீதைகளுக்கும் ஒரே ஒரு ராமராக இருக்கிறாரு இல்லையா? ஒரு பாபா தான் நாம் அனைவருக்கும், அதாவது நாம் அனைவரும் சீதைகள். நம்முடைய ராமர் யாருன்னா ஒரு பாபா. அவர் எப்படி இருக்காரு? நிராகாரமாக இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, நீங்க அனைவரும் சீதைகள். பாபா மணமகன். இன்னைக்கு பாபா நமக்கு எந்தெந்த ரூபத்திலாம் வர இருப்பாங்க. ராமர்னாரு பாபா, இப்ப மணமகன் சொல்றாரு இல்லையா? தந்தைன்னு சொல்றாரு. அனைத்து நாயகிகளுக்கும் ஒரே ஒரு நாயகன். பாபா நம்மளுடைய நாயகனாகவும் இருக்கிறாங்க. அனைவரும் பக்தர்களாக இருக்கிறாங்க. அனைத்து சீதைகளும் ராவனுடைய சிறையில சோகவனத்துல இருக்கிறாங்க. உலகத்தின் அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு பகவானை தான் நினைவு செய்யறாங்க. பகவான் தான் பக்தர்களை பாதுகாப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது பிரம்மாவுடைய வாய் வழி மூலமாக ஞானம் கேட்டு பிராமணரா ஆயிருக்கிறீங்க. நமக்கு சிவபாபா கல்வி கற்று தருகிறார் இல்லையா? நமக்கு சதா புத்தியில இருக்கணும். நமக்கு பாடம் சொல்லி தருபவர் யாரு? சுயம் சிவபாபா. பாபா சொல்றாங்க, சிவபாபா சொர்க்கத்தை படைக்கும் தந்தையாக இருக்கிறாரு. சொர்க்கம் என்று சொன்னாலும் சரி, தெய்வீக ராஜ்யம் என்று சொன்னாலும் சரி, அது சொர்க்க ராஜ்யம் அல்லவா? சத்தியங்கிறது என்னவா? சொர்க்க ராஜ்யம் படைக்கக்கூடியவர் யாரு? சிவ பரமாத்மா, நம்முடைய தந்தை. பாபா சொல்றாங்க, லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் எஜமானர் இல்லையா? இதை கூட நீங்கள் இப்பொழுதுதான் புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? லக்ஷ்மி நாராயணர் யாரோ நினைச்சோம். பாபா சொல்றாங்க, அவங்கதான் சொர்க்கத்தினுடைய இளவரசன். பாபா சொல்றாங்க, எப்பொழுது இங்கு சொர்க்கம் இருந்ததோ அப்பொழுது லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கலியுகமாகும். இது கலியுகத்தினுடைய கடைசி நேரம் அப்படிங்கறத மனிதர்கள் ஆழ்ந்த இருள்ல மூழ்கி இருக்கிற காரணத்தினால புரிஞ்சுக்கல. பாபா சொல்றாங்க, விநாசம் எதிரிலேயே இருக்குது. சீதைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரு ராமர் தான். சீதைகள் அனைவரும் துர்கதியில இருக்காங்க இல்லையா? இப்ப எல்லாருமே துர்கதியில அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அனுசாரம் இப்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, நாம துர்கதியில இருக்கோம் அப்படிங்கறதே என்ன பண்ணல, மனுஷங்க புரிஞ்சுக்கல. தங்களுடைய செல்வத்தினுடைய போதையில இருக்கிறாங்க. நமக்கு இவ்வளவு செல்வம் இருக்குது, நமக்கு மாளிகை இருக்குது, சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற போதையில இருக்காங்க. ஆனா பாபா சொல்றாரு, இந்த துக்கமான உலகம் மாறப்போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. மரணம் எதிரில இருக்குது. அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போகின்றது. எதையெல்லாம் இந்த பழைய உலகத்துல பாக்குறீங்களோ அனைத்தும் விநாசமாக போகுது இல்லையா? பல பேர் நான் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, பில்டிங் இருக்குது, 10 வீடு வச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? எல்லாம் என்ன போகுதுன்றார் பாபா, மண்ணோட மண்ணாக போகுதுங்கிறாரு. விநாசத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அதே மகாபாரத போர், அதே கீதையின் பகவான். ஆனால் பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் குழந்தையின் பெயரை போட்டு விட்டார்கள். பாபா சொல்றாங்க, கீதையை பத்தி எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டாங்க, ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லிட்டாங்க இல்லையா?
சிவபரமாத்மான்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டாங்களா, மகன், குழந்தை பேரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லி தராங்க. கீதையில பகவானின் பெயரை மறைச்சிட்டாங்க, சிவன் பேரை மறைச்சு கிருஷ்ணன் பேரை போட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. பாபா சொல்றாங்க, நமக்கு எந்த மனிதனோ சாது சந்நியாசியோ கற்பிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு சொல்லி தருபவர் யாரு, சுயம் பகவான். அவரே நமக்கு தாயா, ஆசிரியரா, சத்குருவா இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிவபாபா நமக்கு சொல்லி தராங்க, இவர் தந்தையும் டீச்சரும் சத்குருவுமா இருக்காரு. அனைத்துமே நமக்கு அவர்தான். இதனை நாம மறக்க கூடாது. அனைவருமே என்னுடைய குழந்தைங்க. ஆனா நான் அனைவருக்குமா கல்வியை கற்றுத்தரேன். பாபா சொல்றாங்க, நான் பாரதவாசி குழந்தைங்களுக்கு தான் மீண்டும் ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறேன். பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசியா இருந்தாங்க, பாரதவாசிகள் தான் வைரத்தை போல இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்களா, சோழிக்கு சமமா ஆயிட்டாங்க. யார் அந்த பாரதவாசி? வாணி கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாருமே பாரதவாசிகள் தான். பாபா சொல்றாங்க, வைரம் போல இருந்த நீங்க இப்ப சோழி போல ஆயிட்டீங்க. வீட்டுல எவ்வளவு அசாந்தி இருக்குது. சொல்றாங்களா, பாபா எங்களுக்கு கோபம் வருது, குழந்தைங்களை அடிக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாங்க, நீங்க 5 விகாரங்களை பாபாவுக்கு தானம் கொடுத்துட்டீங்க, அப்புறம் ஏன் இதை செய்றீங்க, அடிக்கணும்ன்றீங்க? இந்த நேரம் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் என்ற கிரகணம் பிடிச்சிருக்குது. தேக அபிமானங்கிற பூதம் வர்றதுனால மற்ற அனைத்தும் சேர்ந்து வந்துடுது இல்லையா? இப்ப ஆத்ம அபிமானி ஆயிடுங்க. அப்ப என்ன ஆயிடும், பெரிய பூதம் போயிருச்சுன்னா குட்டி குட்டி பூதமும் தானா பின்னாடியே ஓடிடும். சத்தியுகத்துல நாம ஆத்ம அபிமானியா இருந்தோம், அதனால அங்க ஒரு சின்ன பூதம் கூட இல்ல. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. ஆத்மாவுக்கு இந்த சரீரம் பழையதாயிடுச்சு அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த சரீரத்துல எத்தனை பிரச்சனை வருது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி வருது. காரணம் என்ன, இந்த சரீரம் பழையதாயிடுச்சு, ஆயுள் முடிஞ்சிடுச்சு. இப்போ பழைய சரீரத்தை விட்டுட்டு நாம புதியதை எடுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பாம்பருக்கு ஒரு தோல் பழையதாகி விட்டால் அதனை விட்டு விட்டு அது புதிய தோலை எடுத்துடும். இந்த உதாரணம் சத்தியுகத்திற்கு தான். சத்தியுகத்துல அவங்க எப்படி இருப்பாங்களா, வயசாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரெஸ், இந்த சரீரம் பழசாயிடுச்சு, புதுசு எடுக்கணும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, இங்க அந்த மாதிரி வயசாகிறது இல்லை. ஏன்னா திடீர்னு மரணம் ஏற்படுது, அகால மரணம் ஏற்படுது. இங்க அந்த மாதிரி புரிதல் இல்லை. அதனாலதான் யார் இறந்தாலும் இறக்குறவங்களும் கவலைப்படுறாங்க, அவங்கள சேர்ந்தவங்களும் கவலைப்படுறாங்க. ஆனா சத்தியுகத்துல சாலிடா 125 இருந்து 150 வயசு வரைக்கும் வாழ்றதுனால சரீரம் விடுறவங்களும் கவலைப்படுறது இல்ல, அவங்களுடைய குடும்பத்தாரும் கவலைப்படுறது இல்ல. பாபா சொல்றாங்க, அவங்க அப்படியே அங்க தேகத்தை விடுவாங்க, துக்கமான விஷயங்களே அங்க இருக்காது. இங்க பாருங்க எவ்வளவு துக்கம் ஏற்படுது, அழுவது, கூச்சல் இடுவது போன்றவற்றை செய்கிறாங்க இல்லையா? யாராச்சும் இறந்துட்டு அவங்க வீட்டுல எவ்வளவு சத்தம், அழுகுறாங்க, புலம்புறாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கதறாங்க. இப்ப நீங்க குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க, அதனால சந்தோஷமா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறீங்க. பாபா சொல்றாங்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தான் புரியுது. நீங்க இத நல்லா புரிஞ்சிருக்கீங்க. இங்க எவ்வளவு புதிய குழந்தைங்க வராங்க, எதையாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா பாருங்க. 2 நாள் 4 நாள் வந்து கேக்குறாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா போய் மறைஞ்சிடுறாங்க. ஏன்னா யாருக்கும் பொறுமை இல்லை 7 நாள் முழுசா கேக்குறதுக்கு. ஆமாம், நன்றாக கேட்டார்கள், மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா பாபா சொல்றாங்க, அவங்க கூட பிரஜையில வருவாங்க. பிரஜைகள் கூட நிறைய உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இது ஈஸ்வரனுடைய வீடு. நீங்க ஈஸ்வரனுடைய வீட்டுல, அதாவது சபையில அமர்ந்திருக்கிறீங்க. பரம்பிதா பரமாத்மா தன்னுடைய வீட்டை விட்டு இங்கு வந்து சாதாரண உடல்ல அமர்ந்திருக்காரு இல்லையா? நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பரம்பிதா பரமாத்மா தூய்மையின் கடல் இந்த பத்தீத்தமான உலகத்துல, பத்தீத்தமான சரீரத்துல, அதுவும் வயோதிக சரீரத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு பிரம்மாவுடைய உடல்ல. அங்கு பாபாவிற்கு அருகாமையில ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? 3 லோக படத்தை பார்த்தா தெரியும். சிவபாபா இருப்பாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா என்னது, பிரம்மா விஷ்ணு சங்கர் மும்மூர்த்திகள், பக்கத்துல எல்லாம் ஆத்மாக்கள். மாவசராங்க பக்கத்துல இருப்பாங்க ஆத்மாக்கள்லாம்.
இங்கு சத்தியுகத்துல பத்தீத்த ஆத்மாக்களை, அதாவது சத்தியுகத்தினுடைய இந்த சங்கமிகத்துல பாபா பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் நிராகாரமான சிவன் என்று சொல்லப்படுகிறார். சிவபாபாவை நிராகாரமான சிவன் சொல்றோம். நிராகாரமான தந்தையை தான் ஓ பகவானே என்று அழைக்கிறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட பகவான் பகவதி என்று ஐரோப்பியர்கள் கூறுறாங்க. ஆனா இந்த லக்ஷ்மி நாராயணரை இந்த மாதிரி ஆக்குனவங்க யார்? இந்த தேவதைகளை 16 கலைகள் நிறைந்தவர்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்களை ஆக்கினவர் யார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. சொல்றாங்க இவர்களும் மனிதர்கள் தான் என்பதை கூட அவர்கள் உணரவில்லை. என்னமோ அவங்க மேல இருந்து குதிச்ச மாதிரியும் அவர் வேறு, அவங்க ஏதோ வேற லோகம் வேற கண்ட மாதிரி புரிஞ்சிருக்காங்க. பாரதத்துலதான் ராஜ்யம் செஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் மகிமை பாடுறாங்க. தன்னை கீழானவன் பாவி என்று கூறுறாங்க. கிருஷ்ணருடைய கோவிலுக்கு சென்று கிருஷ்ணருக்கு மகிமை பாடுறாங்க. சிவனுக்கு அவ்வளவு பாடுறதில்ல. ஏன்னா சிவனுடைய மகிமையே தனிப்பட்டது. கிருஷ்ணருக்கு பாடுற மகிமைய சிவனுக்கு பாடுறதில்ல. பையை நிறைத்து விடுங்கள் என்று வார்த்தை அளவுக்கு மட்டுமே சொல்றாங்க. ஆனா என்ன பையில என்னத்தை நிரப்பணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல இல்லையா. பைய நிரப்புங்கன்னு போய் சிவனுக்கு முன்னாடி பாடுறாங்களாம். பிறகு அவர் போதை பானம் அருந்தக்கூடியவர் என்றும் கூறுறாங்க. எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க பாருங்க சிவபாபாவை. மாமிசத்தை உண்ணக்கூடியவர் என்றெல்லாம் கூட கூறுறாங்க. அங்கு மது மாமிசம் இவையெல்லாம் எங்கிருந்து வர முடியும்? எதையுமே புரிஞ்சுக்கல. 8-10 புஜங்கள் யாருக்காவது எப்பொழுதாவது இருக்குமா? பாபா கேக்குறாரு. எந்த மனுஷருக்காச்சும் 8-10 கை இருக்குமா? இல்லற மார்க்கம் என்பதற்காகத்தான் 4 புஜங்கள் காட்டப்பட்டுள்ளது. அதற்கு விஷ்ணு என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அது எப்படியா? விஷ்ணு என்றால் லக்ஷ்மி நாராயணர். லக்ஷ்மி நாராயணர் சத்யுகத்துலதான் இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணருடைய அந்த இணைந்த ரூபத்தின் அந்த ரூபத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? விஷ்ணுன்னு சொல்றாங்க. அந்த இணைந்த ரூபத்தின் மூலமாகத்தான் சத்தியுகத்தினுடைய பாலனை நடக்குது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியல. சித்திரங்கள்ல லக்ஷ்மிக்கு 4 புஜங்கள் காட்டுறாங்க. 4 புஜங்கள் உடையவர்களின் குழந்தைகளுக்கும் 4 புஜங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? ஆனா பாபா சொல்றாங்க எதையுமே புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு மட்டும் காட்டுறாங்க, ஏன் காட்டுறோன்னு தெரியல. இப்ப முழு உலகத்தினுடைய ஆரம்பம் நடு கடைசியுடைய ரகசியத்தை குழந்தைங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா பத்தீத்தமான உலகத்தை பாவனமாக்குறாரு. ஹே பத்தீத்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. இப்பொழுது பரமாத்மா எப்படி பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்குறாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல இல்லையா? நமக்கு தெரியும் பாபா நமக்கு எவ்வளவு ஞானம் கொடுக்கிறாரு. பாபாவுடைய நினைவின் மூலமாக பாவம் அழிது, நாம தூய்மையாகிறோம் அப்படிங்கிறது உலகத்துல யாருக்கும் தெரியல. பாபா சொல்றாங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சேன். நீங்க தான் 84 பிறவி எடுத்தீங்க. இந்த ஞானம் இதற்கு முன்னால் உங்க புத்தியில கூட இல்ல இல்லையா? இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம புத்தியிலையும் இந்த ஞானம் இல்ல. இந்த பிரம்மாவை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. ராதை கிருஷ்ணரையும் லக்ஷ்மி நாராயணரையும் பூஜை செய்யறாங்க. ராதை கிருஷ்ணர் தான் திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. எனவேதான் இளவரசர் கிருஷ்ணர் இளவரசி ராதை என்று சொல்லப்படுகிறது. அவங்க தான் திருமணத்திற்கு பிறகு மகாராஜா மகாராணி ஆகுறாங்க. யார் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் தெரியாது இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் நாராயணராக, ஸ்ரீ ராதை ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகுறாங்க. அவங்கள இந்த மாதிரி மாத்திரவர் யாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சிலருக்கு காட்சி கூட கிடைக்குது, ஆனா எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. பிறகும் கூட பக்தர்களின் பாவனையை அல்ப காலத்திற்கு பூர்த்தி செய்வதற்காக நான் அவர்களுக்கு காட்சி காண்பிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பக்தர்களுடைய ஆசையை என்ன பண்ணும்? அவங்க ஆசைய அவங்களுக்கு வேண்டிய ரூபத்துலதான் பாபா காட்ட முடியும். அதனால நான் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன். ஆனா இங்க காட்சிக்கான விஷயங்கள் இல்ல. ஏன்னா இது ஸ்கூல், பள்ளிக்கூடத்துல காட்சி காட்டுறது இல்ல. ஞானம் சொல்லுவாங்க, படிச்சு நம்மள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும். பாபா சொல்றாங்க சாட்சாத்காரத்துல மாயா பிரவேசமானால் பதவி கூட கீழானதாயிடும்.
எங்களுக்கு சிவபாபாவுடைய சாட்சாத்காரம் வேண்டும்னு சொல்றாங்க. மின்மினி பூச்சி எவ்வளவு சிறியதா இருக்குது, ஆனா அதனை கண்ணால் காண முடிகிறது இல்லையா? மின்மினி பூச்சியை நம்ம பார்க்கிறோம். ஆத்மா அதனை காட்டிலும் மிகச்சிறிய புள்ளியா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாபா சொன்னாங்க, எப்படி ஆத்மாவின் ரூபமோ அப்படியே பரமாத்மாவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கப்ப அவ்வளவு சின்ன காட்சி, சின்ன புள்ளியினுடைய காட்சிய பாபா எப்படி காட்ட முடியும்? பாபா சொல்றாங்க, சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த சிறிய புள்ளி தான் கிடைக்கும். இவர் சிறிய புள்ளியானவர் 2 புருவங்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றார். ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைத்தாலும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஆத்மாவுடைய காட்சி கிடைச்சாலும் சரி, பரமாத்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைச்சாலும் சரி, எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இப்பொழுது நாம் சிவபாபாவுடைய குழந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து பிரம்மா குமாரிகளும் சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்திய அடைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நோக்கம் இல்லையா? நம்மளுடைய நோக்கம் என்ன? சிவபாபா கிட்ட இருந்து முழுமையான ஆஸ்தி அடையணும், அவருக்கு சமமா மாறணும் இல்லையா? மாணவர்கள் அல்லவா, பாபாவிடம் இருந்து ராஜயோகத்தை படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் நோக்கம் அப்படிங்கறத குழந்தைங்க மறக்க கூடாது இல்லையா? நான் முழுமையான தேவதை ஆகணும் அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது. பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் தேவதைகளின் சித்திரத்தை உடன் வச்சிருக்காங்க. நீங்க இங்க மும்மூர்த்தி படத்தை கூட பாக்கெட்ல வச்சுக்கணும். ஏன்னா யாராவது கேட்கும் பொழுது நீங்க இந்த ஞானத்தினுடைய முதல் இடை கடைசி பரமாத்மா யார் மூலமா செய்யறாரு அப்படிங்கறத மும்மூர்த்தி படம் வச்சு சொல்ல முடியும். அதுக்காக சொல்றாங்க, மும்மூர்த்தி படத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்த சிவபாபா மூலமாகத்தான் நான் பாபா சொல்றாங்க, இந்த சிவபாபா மூலமாக நான் லட்சுமி நாராயண் ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே வணக்கம், அன்பு நினைவுகள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. சிவபாபாவிடம் விகாரங்களை தானம் செய்த பிறகு ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது. தேக அபிமானம் என்ற பூதத்திடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பூதத்தினால்தான் அனைத்து பூதமும் வந்துவிடும். எனவே நாம் ஆத்ம அபிமானியாக பயிற்சி செய்ய வேண்டும். அதனால பாபா சொல்றாங்க, தேக அபிமானங்கிற ஒரு பூதம் வந்துருச்சுன்னா மற்ற பூதம் வந்துடும். அதனால இப்ப நம்ம ஆத்ம அபிமானியாக பயிற்சி செய்யணும். 2வது பாயிண்ட், காட்சி பார்க்கும் ஆசை வேண்டாம், நோக்கத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்யவும். ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். வரதானம்: செய்விப்பவரின் நினைவின் மூலமாக சேவையில் சதா பணிவுடன் காரியங்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. விளக்க சொல்றாங்க, எந்த ஒரு காரியத்தையும் கர்மயோகியின் நிலையில் மாற்றம் செய்யுங்கள். வெறும் காரியம் செய்பவர்களாக இல்லாமல் கர்மயோகியாக இருங்கள். கர்மம் என்றால் நடைமுறை செயல், யோகம் என்றால் பரமார்த்தம், அதாவது இறை நினைவில் இறைவன் பொருட்டு செய்யும் உயர்ந்த செயல். இவை இரண்டிற்கும் கர்மம் மற்றும் யோகம், அதாவது இவை இரண்டிற்கும் இடையே சமநிலை இருத்தல் வேண்டும். உடல் ரீதியான தேவைகளை கவனிக்கிறேன் என்று ஆத்மாவிற்கான தேவைகளை மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஈஸ்வரிய சேவைக்கானதாக இருக்கட்டும். இதற்காக சேவையில் நான் ஒரு கருவி, நிமித்தம் மட்டுமே, அல்லது நான் செயல்படுபவன் என்ற மந்திரம் சதா நினைவில் இருக்கட்டும். செய்விப்பவரின் நினைவை மறக்கவில்லை எனில் சேவையில் எப்போதும் பணிவு என்பது நிறைந்து இருக்கும். ஸ்லோகன்: சேவையிலும் உறவு தொடர்புகளிலும் தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் பழைய சம்ஸ்காரங்களே, அதாவது குணங்களே. அந்த பழைய குணங்களின் மீது வைராகியம், அதாவது பற்றற்ற நிலை வையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.